விகேபிஸ் லிட்டில் பாட் குடிப்பானி சேனல் மெம்பர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடியது வந்து பார்ட் 2 ஆஃப் எம்பிபிஎஸ் இன் கிர்கிஸ்தான் விதவுட் ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட் இல்லாமல், கான்ட்ராக்டர் இல்லாமல், ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் இல்லாமல் நம்ம எப்படி கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டியில் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு கான்ட்ராக்டருடைய தொல்லை வந்து தாங்கவே முடியல. உண்மையான யூனிவர்சிட்டி ஃபீக்கும் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வழியா, கான்ட்ராக்டர்ஸ் வழியா, ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்ஸ் வழியா சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீஸுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க நல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு லட்ச ரூபாயில இருந்து 1,50,000 இல்லை 1,60,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னா ஃபீஸ் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி வந்து பே பண்ணிடுவாங்க. ஏஜென்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க. அவங்க எக்ஸ்ட்ராவாக மேக்ஸிமமாக ஒரு 1,50,000 வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு அட்மிஷனுக்கும். இதில் இன்னொரு வெரைட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து 5th இயர் இல்லை 6th இயர் படிக்கக்கூடிய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா கமிஷன்லாம் வாங்க போகிறதில்ல, அவங்களுடைய ஃபீஸ் என்னவோ அதுதான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல. பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 75% டிஸ்கவுண்ட் ஆர் மேபி 100% டிஸ்கவுண்ட் அவங்களுடைய 5th இயர் ஃபீஸ்லையோ இல்லை 6th இயர் ஃபீஸ்லையோ அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் எந்த ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ணாமல் எந்தவித ஏஜென்ட், எந்தவித கான்ட்ராக்டர், எந்தவித ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட், ஏன் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வழியாக கூட போகாமல் நம்ம டைரெக்டாக எப்படி இந்த ஒரு யூனிவர்சிட்டியை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு யூனிவர்சிட்டியை வந்து நம்ம வந்து டாப் 2nd ரேட்டட் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், ஸ்பெஷலி எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இந்தியாவில் படிக்க வேண்டாம், ஃபாரின் கண்ட்ரியில் வந்து படிக்கணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய நீட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் குறைய இருக்குது, ஆர் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் இயரில் இருந்து 6th இயர்க்குள்ளே நம்ம எப்படியாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்தியா வரும்போது ECFMG எக்ஸாம் ஆர் மேபி NXT எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிர்கிஸ்தான் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், கிர்கிஸ்தான் ரொம்ப சேஃபான ஒரு கண்ட்ரி. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரொம்பவே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்லி திங் என்னன்னா பிட்வீன் நவம்பர் டில் மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ் வந்து இருக்கும். டெம்பரேச்சர் வந்து -10 டிகிரி வரைக்கும் போகும். ஸோ அந்த டைமில் மட்டும் நம்ம ஜர்கின், ஸ்வெட்டர், அப்புறம் வந்து நம்மளுடைய தலை, நம்மளுடைய காதை கவர் பண்ணுறதுக்கு மஃப்ளர், மாஸ்க்கு, கழுத்தை கண்டிப்பாக கவர் பண்ணணும். நம்மளுடைய கை கால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். பூட்ஸ் வந்து போட வேண்டியிருக்கும். ஸ்னோ டைமில், ஏன்னா ரோட்ஸ் ஒரு வேளை கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும், நீங்கள் பேரம் பேச வேண்டியிருக்கும். அவங்க என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ஃபாரினரை பார்த்தா கண்டிப்பாக கூட காசு தான் கேட்பாங்க. எங்கனாலுமே நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் ஃபோனில். தேவைப்பட்டால் கூகுள் இமேஜஸில் ஃபோட்டோஸ் காமிங்க. ஏன்னா கிர்கிஸ்தான் வந்து ஒரு ஃபுல்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி கிடையாது, அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த இடத்துலனாலும் நமக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் கை கொடுக்கும். பீப்பிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. நீங்க தனியா டிராவல் பண்றதா இருந்தா நீங்க டாக்ஸில டிராவல் பண்ணலாம், ரொம்பவே சேஃப். அகைன் நீங்க பேரம் பேச வேண்டியிருக்கும், ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க ஒரு 3 or 4 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பா போறதா இருந்தா நீங்க கண்டிப்பா யாண்டெக்ஸ் கோ ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அதுல உங்களுக்கு ஃபிக்ஸட் சார்ஜஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க உங்களுடைய காசை எந்த அளவுக்கு சேவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்ஸ் ஃபீஸை விட டைரக்ட் அட்மிஷன் வழியா எவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கூகுள் சர்ச்லேயே இந்த யூனிவர்சிட்டியோடைய டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 300 ரிவ்யூஸ் பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வெப்சைட் அப்படின்னு வந்து இதுதான். ஆக்சுவலாக இவங்க வந்து ப்ரைமர்லி வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, ஆர் கிர்கிஸ் லாங்குவேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வெப்சைட் வந்து லோட் பண்ண உடனே உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நமக்கு எல்லாமே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேத்தாலஜிக்கல் அனாட்டமி அப்படின்னு வந்து வச்சுக்கோமே. ஸோ இதில் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது, அட்ரஸ் வந்து இருக்குது, டெலிஃபோன் நம்பர் வந்து இருக்குது, அவங்களுடைய இமெயில் ஐடி வந்து இருக்குது, டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டும் இருக்குது.
ஸோ மேக்ஸிமம் டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து டெலகிராம் ஆர் மேபி வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே உடனே அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷனுக்கோ இல்லை வந்து அட்மிஷன் கமிட்டிக்கோ வந்து உடனே ரீடைரக்ட் பண்ணி அவங்க உடனே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏஜென்ட் வழியாக கான்ட்ராக்டர் வழியாக தான் போகணுன்னு எந்தவித அவசியமும் கிடையாது. ஸோ டிபார்ட்மெண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்க்கலாம் வித் கேலரி ப்ரூஃப்ஸோட. இப்போ கான்டாக்ட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய டீடைல்ஸ் வந்து இருக்குது, அட்மிஷன் கமிட்டி வந்து இருக்குது, டெலிஃபோன் நம்பர் வந்து இருக்குது, டெலகிராம் யூசர் நேம் வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து டெலகிராம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் இங்கிலீஷில் கேட்டால் கூட உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து கிடையாது. சம் ஸ்பெஷல் குரூப்ஸ் அப்படின்னு வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்காக வேண்டி ஒரு 25 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 25 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நடத்துவாங்க. சம்டைம்ஸ் உங்களுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸில் வந்து டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்கும். அதனால அதில் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்றது போல மெஸ் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோஸில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் இது ஒரு ஹோம் லைக் ஃபீல் அப்படின்னு எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இதை வந்து ஒரு 50-50 அப்படின்னு தான் எடுத்துக்கிறேன். என்றைக்குமே நம்ம வீட்டு சாப்பாடு தான். அகெயின் இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும், ஆனால் கேவலமாக இருக்காது. நீங்கள் இந்த ஹெட் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற செக்ஷனும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனுடைய டீடைல்ஸ் வந்து இருக்குது, டெலிஃபோன் நம்பர் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலகிராம் வழியாவோ இல்லை வாட்ஸ்அப் வழியாவோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து இருக்குது, உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. இல்லை அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனை வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ டெலகிராம் இல்லைனா டெலகிராமை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, அதுலேயும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியுது. இது போக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒர்க் வித் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும், அதையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சல்டன்ஸு ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிசைனாக வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. ஆனால் வெப்சைட்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 2021 இருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அப்ராக்சிமேட்லி 1000 till 1100 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயந்தான். ஸ்பெஷலி வந்து மெடிசனுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிர்கிஸ்தானில் டாப் 2nd மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வந்து இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட் ஆன் செகண்டரி ஜென்ரல் எஜுகேஷன் ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் 2 காப்பி தேவை. அதே மாதிரி பாஸ்போர்ட் அப்படின்னு வந்து கண்டிப்பாக தேவை. பாஸ்போர்ட்டை வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க, சரிங்களா? அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அவசியம். அதே மாதிரி நீங்கள் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது வந்து 10th +2 சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையும் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இது போக சர்டிஃபிகேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வேலிட் தானா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் 2 காப்பீஸ். சர்டிஃபிகேட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த HIV இன்ஃபெக்ஷன் டெஸ்ட்டுக்காக வேண்டி. இதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குது, அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரிப்பரேட்டரி ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்சஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படிங்கிற வந்து யூனிவர்சிட்டிக்கிட்டேயே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் காப்பி, அதே மாதிரி லாஸ்ட் வீசா எப்போ வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும், 2 காப்பீஸ். அதே மாதிரி ஃபோட்டோ சைஸ் வந்து 3x4 8 பீசஸ். அப்ளிகேஷன் டு த ரெக்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் யூனிவர்சிட்டி அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் வழியாக தான் வந்து போகும். ஸோ வீசா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியை பார்த்துக்குவாங்க, அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து 3 months வீசா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு 1 year வீசா 1 year வீசா அப்படின்னு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வேளை 1 year வீசா கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னா 6 months வீசான்னு கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்னால் அவங்கக்கிட்ட ப்ரையராக நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியை வந்து கொடுக்கணும் வித் வீசா. அவங்க அந்த வீசா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆன உடனே அடுத்த நாளே நீங்கள் அவங்களுடைய இன்டர்நேஷனல் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் மேபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்களோ இல்லை ஹாஸ்டலில் விட்டு வெளியில் ஏதாவது ரூம் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக இன்டர்நேஷனல் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். ஸோ பாஸ்போர்ட் காப்பி, வீசா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் மேபி போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை. ஸோ இதோட சாஃப்ட் காப்பீஸ் எல்லாமே வந்து மொபைல் ஃபோன்லேயும் வந்து எப்போவுமே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு போலீஸ் எந்த நேரத்துலையும் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இந்த பாஸ்போர்ட் காப்பி, வீசா காப்பி, ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருந்தால் அதை காமிச்சிட்டுனா உங்ககிட்ட எந்த வித கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ
கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ஐடி கார்டு அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா டூரிஸ்ட்க்கு வந்து ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும், லோக்கல்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால இந்த ஐடி கார்டை காமிச்சா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீஸ் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் பிஷ்கெக் ஏர்போர்ட்ல இருந்து உங்களுடைய யூனிவர்சிட்டிக்குள்ள வர்றதுக்கு யாண்டெக்ஸ் கோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அப்ராக்சிமேட்லி லைக் $10 ஆர் 850 ருபீஸ் தான் ஆகும். ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பேரம் பேசுவாங்க, தாறுமாறா அமௌண்ட் கேட்பாங்க. ஒரு ஃபாரினரை பார்த்தா இது எதுவுமே கேட்காம நீங்க உங்களுடைய கூகுள் லொகேஷனை ஆன் பண்ணிட்டு யாண்டெக்ஸ் கோ அப்ளிகேஷன்ல நீங்க புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் நீங்க விசா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து டிலே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அப்ராக்சிமேட்லி 5500 கிரிஜிஸ் சூம்ஸ் ஆர் 5500 இந்தியன் ருபீஸ் பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ விசா ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் லைனை மறந்துடாதீங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியோடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ இந்த யூனிவர்சிட்டி ஸ்பேஸ் MBBS ஃபீஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஏஜென்ட்ஸ் வழியாக கான்ட்ராக்டர்ஸ் வழியாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து மினிமம் பர்சன்டேஜ் வந்து 10th +2 வந்து 50% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீட் எக்ஸாமோடைய குவாலிஃபிகேஷன் வந்து 50% அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த நீட் எக்ஸாமோடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்காம கூட அவங்க இருக்கலாம், சரிங்களா. IELTS வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் டைம் வந்து 45 till 60 நாள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி லைக் 2 months ஆஃப் டைம். ஸோ செப்டம்பரில் தான் வழக்கமாக வந்து அட்மிஷன் எடுப்பாங்க. நீங்கள் மேபி வந்து ஒரு ஜூன் கடைசியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து பார்க்கும்போது $6500 ஆனுவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. லிவிங் காஸ்ட் வந்து $250 till $400 per month. இது வந்து ஒரு 6 year டிகிரி, ஓகே, 5 years ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப். மீடியம் ஆஃப் டீச்சிங் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கண்ட்ரி ஃபுல்லாகவும் சரி யூனிவர்சிட்டிலையும் சரி ஃபுல்லாக இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கிடையாது, ஸ்பெஷல் குரூப்ஸ் அப்படின்னு வந்து இருப்பாங்க. ரெக்கக்னைஸ்ட் பை WHO, ECFMG, ஃபெய்மர், NMC அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. QS வேர்ல்ட் ரேங்கிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 851 till 900 உள்ள வராங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இன்னொரு வெப்சைட்டில் கோத்ரூ பண்ணும்போது இங்கே மென்ஷன் பண்ண டியூஷன் ஃபீ வந்து $2900 per year. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு அகைன் இன்னொரு ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. இன்னொரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா $8000 per annum ஆர் அப்ராக்சிமேட்லி 6,88,000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இன்னொரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, krsu.net. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டுக்கும் நம்ம கோத்ரூ பண்ண வெப்சைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஆக்சுவலாக வந்து ஏஜென்ட்ஸ் ஆர் மேபி கான்ட்ராக்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து அட்மிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு வெப்சைட் கோத்ரூ பண்ணிங்கன்னா $3500 till $6500 per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டலுக்கு வந்து 200 till $260 per month அப்படிங்கிற வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து 5 வருஷம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். இன்னொரு வெப்சைட்லையும் சிமிலரான இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது, $3500 till $6500. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இன்னொரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டுக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண வெப்சைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு டீட்டெயில்ஸ் எதுவுமே பார்க்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூஷன் ஃபீ வந்து $4000 ஆர் அப்ராக்சிமேட்லி 3,40,000 பக்கத்தில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஹாஸ்டல் ஃபீ வந்து $700 ஆர் அப்ராக்சிமேட்லி 59,500 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஸ்ப்ளிட் ஆஃப் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அக்காமடேஷனுக்கு எவ்வளவு, ஃபுட்டுக்கு எவ்வளவு, ட்ராவலுக்கு எவ்வளவு, யூட்டிலிட்டிஸ்க்கு எவ்வளவு அப்படின்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல் சினாரியோ உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அப்ராக்சிமேட்லி லைக் $2000 பக்கத்தில் வந்து டியூஷன் ஃபீயாக உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 1,70,000 பக்கத்தில் வரும். இது போக உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீ வந்து $500 ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 40,000ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளவு தான் ஃபீ. இது போக உங்களுக்கு வந்து சாப்பாடு செலவு அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து குக்கிங் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அவங்களுடைய மெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சில பேர் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஹோம் லைக் ஃபீல் அப்படின்னு வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து இருக்கும், ஆனால் ரொம்ப வந்து இருக்காது. நீங்கள் இந்த 1 வருஷம் முடிஞ்ச பிறகு எய்தர் நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாம், இல்லை வந்து வெளியில் இந்த ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணியும் நீங்கள் வந்து இருக்கலாம். நீங்களே சமைக்கும் போது கண்டிப்பாக ரொம்பவே வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணுவீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு $3,500 பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் எண்ட். நீங்கள் டைரக்ட் அட்மிஷன் வழியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணிக்கும்
இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்ஸ் வழியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை எப்படி கட்டுறது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம். அவங்கக்கிட்டேயே நீங்கள் கேளுங்க எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு வேளை ஒரு இந்தியன் சேனலை வந்து காமிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் நெட்டில் வந்து விசாரிக்கும் போது நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கோ அப்படின்னு ஆப் இருக்குது, யூனிமோனி அப்படின்னு வந்து இருக்குது, வைஸ் இருக்குது, ஃபிண்டோ இருக்குது, இது போக வெஸ்டர்ன் யூனியன் வந்து இருக்குது. பட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து பேசென்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, PAYSENT. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினோ அங்கேருந்து கிர்கிஸ்தானுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அனுப்பலாம். ஜஸ்ட் மினிமல் கமிஷன் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்டால் இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஜாயின்ட்லி கவர்ன் பை ரஷ்யன் ஃபெடரேஷன் ஆஸ் வெல் அஸ் கிர்கிஸ் ரிப்பப்ளிக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து அக்ரிடேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது அக்ரிடேட் அண்ட் ரெகக்னைஸ்ட் பை WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், NMC நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், IMED இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டரி ஆஸ் வெல் அஸ் ECFMG உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து இன்னும் சில இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. இந்த ECFMG வந்து ரெகக்னைஸ் இன் USA, IIME, NMC, IMED ஆஸ் வெல் அஸ் WHO. இது வேர்ல்டு வைட் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி தான். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோடைய ரேட்டிங்ஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஹை ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. இதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருப்பாங்க. லோவஸ்ட் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லை. எல்லாருமே வந்து ஜஸ்ட் 1 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலான என்ன நெகட்டிவ் அப்படின்னு வந்து கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்வைசரி டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெண்டிங் டு ஸ்டடி இன் கிர்கிஸ் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுடைய அட்மிஷன் வந்து இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து டார்கெட் பண்ணுறதாக இருந்தால் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், ஸ்பெஷலி இந்தியாவிலேருந்து இஷ்யூ பண்ணுறதா இருந்தால் அது வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும். என்ன அட்டஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நியூ டெல்லி அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் வந்து இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது போக எல்லாத்துக்கும் பில்லு வந்து வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து டியூஷன் ஃபீ சொல்கிறாங்களா, போர்டிங் ஃபீ, லாட்ஜிங் ஃபீ, அக்காமடேஷன், எல்லாத்துக்கும் உள்ள பில்ஸ் ஆர் மேபி ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருங்க. ஈவன் விசா ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஃபீ பில்ஸ் ஆர் மேபி ஃபீ ஸ்டேட்மெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்ச உடனே யூனிவர்சிட்டி ஐடி கார்டை மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் வந்து ஊர் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஐடி கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு ஒரு சார்ஜ் வச்சுருப்பாங்க, லோக்கலுக்கு ஒரு சார்ஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஐடி கார்டுனால நீங்கள் நல்லாவே அமௌண்ட்டை சேவ் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த கண்ட்ரி என்டர் ஆன உடனே கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இந்த இந்தியன் எம்பசி இன் பிஷ்கெக் இந்த வெப்சைட் லிங்க்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராதுப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு வேளை இருப்பீங்க. ஒரு வேளை தப்பி தவறி ஒரு நெகட்டிவ் திங் நடந்துருச்சுன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு கை கொடுக்கும். ஸோ இதுக்காக வேண்டி ஒரு எமர்ஜென்சி மொபைல் நம்பரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி டிகிரி உங்களுக்கு வந்து கிடைச்ச பிறகு இந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கணும். எங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக். ஸோ இந்த அட்டஸ்டேஷன் வாங்கின பிறகு நம்ம வந்து இந்த NMC எக்ஸாம்ஸ், ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாமை நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ECFMG எக்ஸாம் ஆர் மேபி NEXT எக்ஸாமை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கலீக்ஸ் இல்லை இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு டீச்சர்ஸை எதிர்பார்க்காம நீங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நீட் எக்ஸாமில் பெருசாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலை, ஒரு சேஃபான ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கணும், குறைஞ்ச ஃபீஸில் டிகிரி முடிக்கணும், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், இந்த யூனிவர்சிட்டி ஒரு நல்ல யூனிவர்சிட்டி தான், ஆனா ரொம்ப ஒரு ஹைடெக் யூனிவர்சிட்டி கிடையாது. தயவுசெய்து ஏஜென்ட்ஸ் பின்னால, கான்ட்ராக்டர் பின்னால, ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் பின்னால போயிடாதீங்க. டைரக்ட் அட்மிஷன் மூலமா நீங்க நல்லாவே அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன்.
மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் அப்ராட் ஸ்டடீஸ் ஏஜென்ட் இல்லாமல் எப்படி அட்மிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.